குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 6 வைரவி மந்திரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 1105. உலக சார்பை கெடுத்து சிவசார்பு உண்டாக்கினால் இனிய தென் மூளை இருக்கும் குமரி தனி ஒரு நாயகி தானே தலைவி தனிப்படு வித்தனல் சார்பு படுத்த நனிபடுவித்து உள்ளம் நாடி நின்றாலே. மூளை இருக்கும் அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்கும், தனிப்படு வித்தால் அப்படின்னா தனியன் ஆக்கினால், சார்பு படுத்து அப்படின்னா மல சார்புகளை கெடுத்து இன்பம் விளங்கும் மூலாதாரத்தில் வீற்றிருக்கும் வாழை பெண் தனக்கு ஒப்பில்லாத தலைவி, தன்னை இயக்குபவர் ஒருவரும் இல்லாதவள், என் மலசார்புகளை அகற்றி அவற்றினின்று வேறுபடுத்தி தனியன் ஆக்கினால் என் மனம் தனது அடியில் நன்றாக பாடும் வண்ணம் செய்து என்னை விரும்பி நின்றாள். பாடல் 1106. நாதத்தை உண்டாக்கினால் வாளை நாடிகள் 3 நடு 7 ஞாலத்து கூடியிருந்த குமரி குலக்கண்ணி பாடக சீரடி பைம்பொன் சிலம்பொலி ஊடகம் மேவி உறங்குகின்றாளே. நடு 7 ஞாலத்து அப்படின்னா நடுவில் உள்ள ஞாலம் போன்ற சித்திரனி நாடி, குமரி அப்படின்னா இளையவள் அதாவது வாளை, குலக்கண்ணி அப்படின்னா கூட்டத்துடன் உள்ள கண்ணி, பாடகம் அப்படின்னா காலனி, உறங்குகின்றாள் அப்படின்னா அமைதியுடன் இருக்கிறாள், கூட்டத்துடன் கீழே உள்ள கண்ணி சிரசில் போய் நாதத்தை உண்டாக்கி இன்பம் அடைய செய்தாள் அப்படின்னு அர்த்தம். இடைக்கலை பிங்களை சுழிமுனை என்னும் 3 நடுவில் உள்ள நாளம் போன்று சித்திரனி நாடியில் பொருந்திய வாழையான சக்தி பல சக்திகளை கொண்டு விளங்குபவள், அப்பெருமாட்டியின் காலனியுடன் கூடிய திருவடி அசைவினால் உண்டாகும் ஒளியுடன் உள்ளத்தில் பொருந்தி அமைதியுடன் இருக்கிறாள். பாடல் 1107. என்னிடம் மனோன்மணி செய்தது உறங்கும் அளவில் மனோன்மணி வந்து கரங்குவலை கை கழுத்து 6 புள்ளி பிறங்கு ஒளி தம்பலம் வாயில் உமிழ்ந்திட்டு உறங்கல் ஐயா என்று உபாயம் செய்தாலே. கரங்கு அப்படின்னா ஒலிக்கும், வளைக்கை அப்படின்னா சுழுமுனை நாடி, கழுத்தார புல்லுதல் அப்படின்னா நீல ஒளியும் நாதமும் தலையில் பரவுவதை ஒருவன் உணரும் போது அரிதுயிலில் மூச்சு கீழே போகாதபடி தொண்டை இறுக்கத்தை அடைதல். தம்பலம் அப்படின்னா தம் பயன் அப்படின்னு அர்த்தம். வாயில் உமிழ்தல் அப்படின்னா தலையில் அடங்கி கிடந்த சக்தியை பிரம்மரந்தம் வழியாக வெளிப்படுத்துதல். நான் அவளுடன் உறங்கும் அளவில் மனோன்மணி எழுந்து வந்து ஒலிக்கும் வளையலை அணிந்த கையால் என் கழுத்தை நன்றாக தழுவினால் அவளது சக்தியை என் வாயிலில் இட்டால் ஐயா உறங்க வேண்டா என்று உபாயத்தை செய்து அருளினாள். பாடல் 1108. மனோன்மணி அபயம் அளித்தாள். உபாயம் அளிக்கும் ஒருத்தி என் உள்ளத்து அபாயம் அறக்கெடுத்து அன்பு விளைத்த சுவாவை விளைக்கும் சுழியகத்துள்ளே அவாவை அடக்கி வைத்து அஞ்சல் என்றாலே. ஒருத்தி அப்படின்னா மனோன்மணி, அபாயம் அப்படின்னா கேடுகள், அறக்கெடுத்து அப்படின்னா முற்றும் கெடுத்து, சுவா அப்படின்னா நாய். இவ்விடத்து நாய் போன்று அலையும் மனதை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க. சுழியகம் அப்படின்னா சகஸ்ரதலம் என்ற 1000 இதழ் தாமரை. இவ்விடத்து மனம் பதிவு உண்டானால் உள்ளத்தின் ஆற்றலானது ஒடுங்கி நிற்கும். எனக்கு இத்தகைய உபாயத்தை அளித்த மனோன்மணி என் உள்ளத்தில் உண்டாகும் காமம் முதலிய பகைவர்களால் ஏற்படும் கேடுகளை நீக்கினால், இறைவனிடம் நீங்காத அன்பு ஏற்படும்படி செய்தால், நாயை போல் அசையும் உள்ளத்தை விளக்கினால், சுழுமுனை நடுவில் ஆசையை அடக்கி வைத்து அஞ்சாதே என்று எனக்கு அபயம் உரைத்தாள். பாடல் 1109. அடைக்கலம் அடைந்தார்க்கு இன்பம் அளிப்பாள். அஞ்சொல் மொழியால் அருந்தவ பெண் பிள்ளை செஞ்சொல் மடமொழி சீருடை சேயிழை தஞ்சமென்றெண்ணி தன் சேவடி போற்றுவார்க்கு இன்சொல் அளிக்கும் இறைவி என்றாரே. சுக்குமை பை சந்தி வாக்குகள் விகாரம் அடையாமல் யாவற்றையும் தன்னுள் கொண்டுள்ளது போல் மனோன்மணி சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்பனவற்றை தனக்குள் கொண்டவள்.
என்னும் பிரணவ தொனியை எழ செய்பவள், அரிய தவத்தால் அடையத்தக்கவள், செம்மையான சொல்லை சொல்பவள், சிறந்த சிவந்த ஒளியில் விளங்குபவள், அவளே அடைக்கலம் என்று திருவடிகளை வழிபட்டவர்களுக்கு அஞ்சாதே என்னும் பிரணவநாதத்தை அளிக்கும் இறைவி அங்கனம் அம்மனோன்மணியை உரைப்பார்கள்.